இந்தியா ஒரே ஊர்ல ஒரே கிரவுண்ட்ல ஆடுறது ஒரு மிகப்பெரிய சாதகமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. புலம்புற மக்களுக்கு இது சாதகமா இல்லையா அப்படின்றத பத்தி பேசலாம். ஓரளவுக்கு சாதகம் சகோ. ஆனா இதை வச்சுதான் இந்தியா ஃபைனல்ஸே வந்தாங்கன்னு சொல்றது முட்டாள்தனமான விவாதம். பாகிஸ்தான் வர முடியாது, சேஃப்டி ரீசன்ஸ், எக்கச்சக்க வாய்க்கா தகராறு இருக்கு, அதன் காரணமாக நாங்க வரலாம்னு சொன்னாங்க. அது ஒரு வேலிட் ரீசன். பிசிசி நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு சொன்னோம். ஐசிசி அப்படியே பதட்டமாயிட்டாங்க. ஐயோ எங்க கல்லா நிரம்பாதே ராஜா, உங்களை நம்பி தான் பிராட்காஸ்ட் டிவி ரைட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வித்திருக்கோம் அப்படின்றது. இன்ஃபேக்ட் நீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்து வித்ட்ரா பண்ணலாம், அதுக்கான ரூல்ஸ் இருக்கு. அப்படி ஒருவேளை இந்தியா வெளியேறி இருந்தாங்கன்னா அடுத்தது யாரு குவாலிஃபை இருப்பான்னு பார்த்தா ஸ்ரீலங்கா சகோ. ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் போயிருப்பாங்களா சொல்லுங்க. ஏன்னா இந்தியாவோட மேட்சஸ்லாம் துபாயில் நடந்தது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமே இல்லைன்னு நான் சொல்லல. ஓரளவுக்கு சாதகம் இருக்கு. டிராவல் இல்ல, பிராக்டிஸ் ஒரு இடத்துல பண்ணலாம் அப்படின்ற சாதகம்லாம் இருந்திருக்கு. பட் அதையும் தாண்டி இந்தியா அவங்க திறமைக்கு ஏற்றால் போல் ஆடினாங்க. முதல் மேட்ச்ல இருந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்ற போது அவங்க பொட்டன்ஷியல் வேற லெவல் இந்த டோர்னமெண்ட்ல காமிச்சாங்கன்ற காரணத்தினால தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இப்போ நான் சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த மொத்த டோர்னமெண்ட்டுமே துபாயில நடந்திருந்தா இந்தியா ஃபைனல்ஸ் வந்திருக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வந்திருப்பாங்க சதோ. இந்த கிரிக்கெட் இந்தியா ஆடினாங்கன்னா ஒரே கிரவுண்ட்லயே இந்த டோர்னமெண்ட் நடந்திருந்தாலும் இந்தியா ஃபைனல்ஸ்க்கு கண்டிப்பா வந்திருப்பாங்க. T20 உலக கோப்பை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சகோ. நியூயார்க்கு ஒரு மட்டமான விக்கெட்ல இந்தியா மாட்டிங்கன்னா அதே விக்கெட்ல மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. யாராவது பேட்ஸ்மேனுக்கு அடிபடுவானே நம்ம பயந்தோம். ஆவரேஜ் ஸ்கோரே 85. பேட்ஸ்மேனோட கான்பிடன்ஸ் எல்லாம் சல்லியா நொறுக்கிட்டு தான் வெளியே வந்தாங்க இந்தியன் டீம். ஆனா எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்பெல்லாம் ஐசிசியை பயங்கரமா விமர்சிக்காத ஃபாரின் கமெண்டேட்டர்ஸ் இப்ப விமர்சிக்கிறாங்க. அதற்கு காரணம் அந்த டைம்ல அவங்களோட டாப் டீம்ஸ் எதுவுமே இங்க நியூயார்க் மாதிரி மட்டமான விக்கெட்ல விளையாடவே இல்லை. இப்ப ஒரே ஒரு இது அவங்களுக்கு என்னன்னா இந்தியா ஃபைனல்ஸ் போறாங்க. அப்படி நொறுங்கி போன ஒரு கான்பிடன்ஸ் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ்குள்ள வந்தாங்க பேட்ஸ்மேன். ஆனா அங்க அடாப்ட் பண்ணாங்க, ரன் அடிச்சாங்க, கப்பை தூக்குனாங்க. சூப்பர். இதுதான் நல்ல டீம்ஸ் பண்ணுவாங்க, நல்ல பிளேஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு அடாப்ட் பண்ணிப்பாங்க கண்டிஷன்ஸ்க்கு. 1983 இந்தியா ஒரு மாதிரி லார்ட்ஸ்ல ஆடினதே இல்ல சகோ. ஃபைனல்ஸ்க்கு வராங்க. வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு பூதம் வெயிட் பண்ணுது. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க, கப்பை தூக்குனாங்க. ஸோ ஓடிய கிரிக்கெட்ல நீங்க அந்த ஒரு நாள் செம்ம கிரிக்கெட் எந்த வென்யூ எந்த உலகத்தின் எந்த மூலையா இருந்தாலும் உங்களோட திறமைக்கு ஒரு அளவுகோல் வச்சு அதுக்கு நீங்க ஆடினீங்கன்னா கப்பு உங்களுக்கு தான் ராஜா. 1983 வேர்ல்ட் கப்ல பிசிசி பிரசிடென்ட் அந்த நாள்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூல இந்தியா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா இவங்க எல்லாம் சரியாவே நடத்தல. ஐசிசி ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. அவருக்கு 2 பாஸ் தான் கொடுத்தாங்க. அவர் நண்பருக்கு இன்னும் 2 பாஸ் கேட்ட போது மறுக்கப்பட்டது. யாரு? பிசிசி பிரசிடென்ட்டுக்கு. அப்படிலாம் இருந்த ஒரு பிசிசி இன்னைக்கு நான் நினைச்சாதான் உனக்கு டிக்கெட், நான் நினைச்சாதான் கேட்டே ஓபன் ஆகும்னு சொல்ற அளவுக்கு ஒரு அமானுஷ வளர்ச்சியை பண்ணிருக்காங்க. அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு சார். யோசிச்சு பாருங்க சகோ. மற்ற கிரிக்கெட் போர்ட்ஸ் எதுக்கு வளைஞ்சு கொடுத்து இவ்வளவு போறாங்க இந்தியாவுக்கு அப்படின்னாங்கன்னா இந்தியானால ஆதாயம் ஏராளம். கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது நீங்களா இருக்கலாம், ஆனா கிரிக்கெட்டை கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பாப்புலர் ஆக்குனது நாங்க. நல்ல திறமை இருக்கிறான்னு எங்க வேணா ஜெயிப்பாங்க சகோ. மனசுல தைரியம் இருந்தா எதிர்க்க வர எருமை எறும்பா தெரியும், எதிர்க்க வர புலி பூனையா தெரியும். அம்புடுதான். சரி அதெல்லாம் விடுங்க. டாஸ் வின் பண்ணுங்க இந்தியா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகுங்க, 280 ஆகுங்க, பிரஷரை போகுங்க நியூசிலாந்து மேல, கப்ப தூக்கிடுவாங்க சகோ.